யூஸ் பண்ணப்படுற வேர்டு தான் இது ஒரு phrasal verb. ஸோ பிரேக் டவுன் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னா டு ஸ்டாப் ஃபங்க்ஷனிங், அதாவது செயல்படாமல் போறது, பழுதாகி போறது, ரிப்பேர் ஆகுறதுங்க ஜென்ரலா, அவ்வளவுதான். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. மை கார் broke down on the way to the office. மை கார் அப்படின்னா என்னுடைய கார், broke down அப்படிங்கிறது செயல்படாமல் போனது, பழுதானது அப்படின்னு. ஸோ இங்க பாஸ்ட் டென்ஸ்ல வர்றதுனால நம்ம பிரேக்குக்கு பாஸ்ட் டென்ஸ் broke யூஸ் பண்ணியிருக்கோம். on the way to office, on the way to the office அப்படின்னா ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் அப்படின்னு அர்த்தம். ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் என்னுடைய கார் செயல்படாமல் போனது அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக இந்த பிரேக் டவுன் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஜென்ரலாக நம்ம வந்து கார் ரிப்பேர் ஆகிட்டு அப்படின்னு சொல்லுவோம். phrasal verbs அப்படிங்கிறது வந்து தனக்குன்னு ஒரு மீனிங் அது கண்டிப்பாக வச்சுருக்கும். ஸோ பிரேக் டவுன் அப்படிங்கிற வேர்ட் ஸ்டாண்டர்டாக இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ணி பழகலாம். ஓகேவா? ரிப்பேர் ஆகிட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பிரேக் டவுன் ஆகிட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ரெண்டு வேர்ட்ஸ் என்னன்னா கால் ஆஃப், இன்னொன்று புட் ஆஃப். இந்த ரெண்டும் ரொம்ப பேசிக்கான வேர்ட்ஸ். ஆஃபீஸில் பொதுவாக வேலை பார்க்குறவங்களாம் இதை கேள்விப்படாமல் இருக்கவே மாட்டீங்க. ஸோ கால் ஆஃப் அப்படின்னா டு கேன்சல் சம்திங், எதையோ ஒன்று ரத்து செய்கிறது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. தே டிசைடட் டு கால் ஆஃப் த பிக்னிக் டியூ டு பேட் வெதர். டியூ டு பேட் வெதர் அப்படின்னா மோசமான வானிலை காரணமாக. தே டிசைடட் அப்படிங்கிறது என்னது? அவங்க முடிவு செஞ்சாங்க. என்னன்னு முடிவு செஞ்சிருக்காங்க? டு கால் ஆஃப் த பிக்னிக். பிக்னிக் அப்படின்னா நம்ம வெளியிடங்களுக்கு போகிறது. ஸோ வெளியிடங்களுக்கு போகிறதுக்காக பண்ணின ஒரு பிளானை அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க? ரத்து பண்ணிடுறாங்க. இன்னைக்கு போக வேண்டாம், ஏன்னா வெளியே வந்து வெதர் சரியில்லை, வானிலை சரியில்லை அப்படிங்கிறதுக்காக அந்த பிளானை என்ன பண்ணிடுறாங்கன்னா கேன்சல் பண்ணுறது தான் கால் ஆஃப். அடுத்தது புட் ஆஃப். இதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. கால் ஆஃப்னா ஒரேடியாக ரத்து பண்ணிடுறது. புட் ஆஃப் அப்படின்னா தள்ளி வைக்கிறது. டிலே ஆர் போஸ்ட்போன், அதாவது ஒத்தி வைக்கிறது, தள்ளி வைக்கிறது அப்படி. அப்போ தே ஹேட் புட் ஆஃப் த மீட்டிங் டியூ டு ஹெவி ரெயின். இங்கே பாருங்க, டியூ டு ஹெவி ரெயின்னா கடுமையான மழை காரணமாக அவங்க மீட்டிங்கை என்ன பண்ணியிருக்காங்க? ஒத்தி வச்சிருக்காங்க. தே ஹேட் புட் ஆஃப். ஹேடுங்கிறது பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால இங்கே ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம். புட் ஆஃப் த மீட்டிங்னா மீட்டிங்கை என்ன பண்ணியிருக்காங்க? போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. பொதுவாக எக்ஸாம்ஸ்லாம் போஸ்ட்போன் ஆயிருக்கு அப்படின்ட்டுலாம் நம்ம கேள்விப்படுவோம்ல, அதுதான் இது. ஓகேவா? அப்போ இனிமேல் நீங்கள் கால் ஆஃப், புட் ஆஃப் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணி பழகணும். இப்போ கால் ஆஃப், புட் ஆஃப் அப்படிங்கிறது என்னன்னு நீங்கள் இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்குறது கிவ் அப். ஆக்சுவலி இது நான் போன வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன், இது ஒரு phrasal verb அப்படின்ட்டு. ஸோ எந்த ஸ்டோரியில் இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணி படிச்சிருக்கோம் அப்படின்னு அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்காதவங்க போன வீடியோ பார்த்துட்டு அந்த எந்த இடத்துல வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கிவ் அப் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, கை விடுறதுங்க. நம்ம வந்து ஒரு விஷயம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம், கடைசியில் சரி வேண்டாம் அப்படின்னு கை விட்டுறோம். இதுதான் கிவ் அப். ஸோ டு ஸ்டாப் ட்ரையிங் ஆர் குவிட். குவிட்னாலும் என்னது? கை விட்டுறது. டு ஸ்டாப் ட்ரையிங்னா முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறத நிறுத்துறது. ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஆஃப்டர் செவரல் அட்டம்ப்ட்ஸ் he finally gave up on solving the puzzle. after several attempts அப்படின்னா பல முயற்சிகளுக்கு பின், he அவர், ஃபைனலினா கடைசியா, கேவ் அப் ஆன் சால்விங் த பசில், அதாவது பசில் சால்வ் பண்ணுவாங்கல்ல, அந்த பசில் சால்வ் பண்ணுறது. சால்வ்னா என்னது? அந்த பசிலை வந்து எப்படிலாம் இதை சரி பண்ணலாம், எப்படி இதை வந்து நம்ம தீர்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறது. ஸோ நிறைய தடவை ட்ரை பண்ணியும் முடியலை அப்படிங்கிறதுனால அவர் கடைசியாக என்ன பண்ணிட்டாரு? அதை கை விட்டுட்டார். கிவ் அப் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் நம்ம சென்டென்ஸ் எழுதுறதுனால கேவ் அப் அப்படின்னு போடுறோம். ஓகேவா? அடுத்தது ரொம்பவே சிம்பிள், கேரி ஆன். கேரி ஆன் அப்படின்னா ஜஸ்ட் நீ என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதை கண்டினியூ பண்ணுன்னு அர்த்தம். டு கண்டினியூ, தொடருதல். ஸோ கேரி ஆன் யுவர் ஒர்க் அப்படின்னா உங்கள் வேலையை தொடருங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா பாஸ்ட் அவே. இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு வேர்டு. பாஸ்ட் அவே அப்படிங்கிறது a polite way to say someone has died. someoneனா யாரோ ஒருத்தர், டைட்னா என்னது? இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பணிவான வேர்டு தான், பணிவாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு தான் பாஸ்ட் அவே. பொதுவாகவே நம்ம தமிழில் வந்து உடனே என்ன பண்ணிடுவாங்க? இறந்துட்டாங்க அப்படின்னு போட மாட்டாங்க. எப்படி போடுவாங்க? இயற்கை எய்தினார், அப்புறம் இவ்வுலகை விட்டு மறைந்தார், இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த இறந்துட்டாங்க அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக கொஞ்சம் நாகரிகம் கருதி கொஞ்சம் மரியாதையாக இருக்கணுங்கிறதுக்காக மறைந்து விட்டார் அப்படிலாம் யூஸ் பண்ணுவோம்ல. சேம் அதே தான் இங்கிலீஷில் இங்கே பாஸ்ட் அவே அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். டைட் அப்படிங்கிறத கொஞ்சம் பொலைட்டாக சொல்கிறதுக்காக பாஸ்ட் அவே அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஹிஸ் கிராண்ட்மா பாஸ்ட் அவே லாஸ்ட் நைட். ஹிஸ் கிராண்ட்மானா அவருடைய பாட்டி,
passed away last nightனா நேற்று இரவு மறைந்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது go through. ஸோ go through அப்படிங்கிறது ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு கஷ்டத்தை வந்து நம்ம அனுபவிக்கிறது, ஓகேவா? ஏதோ ஒரு துன்பத்தை எதிர்கொள்றது, அதுதான் go through. ஸோ டு எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் டிஃபிகல்ட். எக்ஸாம்பிள் பாருங்க, she had to go through a lot of challenges before succeeding in her life. Before succeeding in her life அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு முன்பு. ஒரு பொண்ணை தான் குறிச்சிருக்கு, ஷீ ஹி ஹெர் அப்படிங்கிறதெல்லாம் பொண்ணை குறிக்கிறது. ஸோ அவள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு முன்பு அப்படின்னு அர்த்தம். சக்சீடிங்கிறது வெற்றி பெற்றது, பிஃபோர்னா முன்பு, இன்ஹர் லைஃப்னா வாழ்க்கையில், அவளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு முன்பு. ஷி ஹேட் டு கோ த்ரூ ஏ லாட் ஆஃப் சேலஞ்சஸ். லாட் ஆஃப் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது நிறைய சவால்களை அப்படின்னு அர்த்தம். ஹேட் டு கோ த்ரூனா நிறைய சவால்களை அனுபவிக்க வேண்டி இருந்தது, கொள்ள வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்றது தான் go through. நெக்ஸ்ட் hurry up. hurry up அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை, இப்போ நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், அவசரப்படுத்துறது, சீக்கிரமா பண்ணு அப்படின்னு சொல்றது தான் hurry up. to do something more quickly. more quicklyனா என்னது? ரொம்ப சீக்கிரமா வேகமா பண்ணு அப்படின்னு சொல்றது தான். எதையோ ஒன்று to do somethingனா எதையோ ஒன்று வேகமா செய்யறது, சீக்கிரம் செய். hurry up or we will miss the train. ஹரி அப், சீக்கிரம் பண்ணு, இல்லைன்னா நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம், சீக்கிரம் கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லுவோம்ல. இதுக்கு வந்து இந்த ஹரி அப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஹரி அப் ஆர் வி வில் மிஸ் த ட்ரெயினா, ஹரி அப் வேகமா வேகமா அப்படின்னு சொல்றது, இல்லைன்னா நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம். அடுத்தது லுக் ஆஃப்டர். இன்னும் 2 தான் இருக்கு, ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லுக் ஆஃப்டர் அப்படின்னா டு டேக் கேர் ஆஃப் சம் ஒன் ஆர் சம்திங். எதையோ ஒன்று, சம் ஒன்னா ஏதோ ஒன்று, சம்திங்னா சம் ஒன்னா யாரோ ஒருத்தரை, சம்திங்னா எதையோ ஒன்று. ஸோ யாரையோ ஒருத்தரை இல்லை எதையோ ஒன்று டேக் கேர்னா கவனிச்சுக்கிறது, பார்த்துக்கிறது தான் டேக் கேர். ஸோ இந்த மீனிங்கை கொடுக்குற வேர்டு தான் எது? லுக் ஆஃப்டர். ஸோ கவனித்து கொள்ளுதல். Can you look after my daughter while I go to hospital? So while I go to hospital னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கேன் யூ லுக் ஆஃப்டர் மை டாட்டர் அப்படிங்கிறது என்னுடைய மகளை கவனித்துக் கொள்கிறாயா, என் பொண்ணை வந்து நீ பார்த்துக்கிறியா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ லுக் ஆஃப்டர் அப்படிங்கிறது கவனிச்சுக்கிட்டுறது, ஓகே, இன்னொருத்தங்களை பார்த்துக்கிறது. லாஸ்ட் வேர்ட் புட் ஆன். புட் ஆன் அப்படிங்கிறதும் அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்ட். ஸோ இதோட மீனிங் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். புட் ஆன் அப்படிங்கிறது எதையோ ஒன்று அணியிறது, அதாவது ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை நம்மளோட வாட்ச், பிரேஸ்லெட், ரிங், ஜுவல்ஸ், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்சசரிஸ். ஸோ டு வியர் கிளாத்திங் ஆர் ஆக்சசரிஸ், அதுதான் அணியிறது, ஓகேவா? அதுதான் புட் ஆன். ஹீ புட் ஆன் ஹிஸ் கோட் பிஃபோர் லீவிங் த ஹவுஸ். பிஃபோர் லீவிங் த ஹவுஸ் அப்படின்னா, ஹவுஸ்னா வீடு, பிஃபோர் லீவிங் த ஹவுஸ்னா வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னால he put on his coat. அவருடைய கோட்டை போட்டுக்கிறாரு, ஓகே, கோட்டை வந்து வியர் பண்ணிக்கிடுறாரு, அவ்வளோதான். இதுதான் புட் ஆன், ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு 10 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 10மே ரொம்ப பேசிக்காக டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் நான் என்னெல்லாம் கேட்டிருந்தேன் உங்களுக்கு? கால் ஆஃப், புட் ஆஃப், இதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு இந்த வீடியோலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது கிவ் அப் அப்படிங்கிற வேர்டு நம்ம இதுக்கு முந்தின ஸ்டோரியில் எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். ஹரி அப் அப்படிங்கிற ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி அதுவும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு செக் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஓகே, இதில் பார்ட் 2 வேணும் அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பாக பார்ட் 2 வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 அப்லோட் பண்ணலாம், ஓகேவா?